மகா சிவராத்திரியொட்டி தமிழகத்தின் அனைத்து சிவன் கோவில்களில் இரவு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகா சிவராத்திரியை ஒட்டி நாடு முழுவதும் சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். முன்னதாக ஈஷா யோகா மையத்தில் உள்ள சூரிய குண்டம், நாகா சந்நிதி, லிங்க பைரவி உள்ளிட்ட இடங்களை அவருக்கு ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் சுற்றி காட்டினார். தொடர்ந்து இரவு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமித் திரிவேதி, ஹரிஹரன், கார்த்தி உள்ளிட்ட இசை கலைஞர்கள் பங்கேற்ற இசை நிகழ்ச்சிகளும் பல்வேறு வகையான தியானங்களும் நடத்தப்பட்டன. ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அமைச்சர்கள் SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவனின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி லட்சார்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். இதையொட்டி திருவண்ணாமலை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சபூத தலங்களில் நீர் ஸ்தலமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிரகாரங்களில் நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியர்கள் அமர்ந்து சிறிய அளவிலான சிவலிங்கத்திற்கு 4 கால சிறப்பு பூஜை நடத்தினர். இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆகாய தலமாக கருதப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவராத்திரியை ஒட்டி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் லட்சதீப வழிபாடும் நடைபெற்றது. தொடர்ந்து நாட்டியாஞ்சலி விழா மங்கள இசையுடன் தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த நாட்டிய கலைஞர்கள் நாட்டியாஞ்சலி விழாவில் பங்கேற்றனர். பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானம் சார்பில் இரவு முழுவதும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலுமிருந்து வந்திருந்த இசை கலைஞர்கள் இணைந்து சிவனுக்கு நாட்டியாஞ்சலி செலுத்தினர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரியை ஒட்டி சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவுகளும் தியான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி விழா களை கட்டியது. நெல்லையப்பர் கோவிலில் சிவராத்திரியின் முக்கிய நிகழ்வான 4 கால பூஜைகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தின் பின்புறமாக உள்ள தென்பரங்குன்றம் சிவன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சிவராத்திரி விழா கொண்டாடி மகிழ்ந்தனர். விடிய விடிய பக்தி பாடல்களை பாடி பக்தர்கள் சிவனை வழிபட்டனர். கோவை சொக்கம்புதூர் சுடுகாட்டில் சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. சொக்கம்புதூர் மயானத்தில் களிமண்ணால் அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை சுற்றி பூசாரி ஆக்ரோஷமாக நடனமாடியபடி பூசை செய்தார். தொடர்ந்து மாசாணியம்மன் உருவத்தின் இதயத்தில் இருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அதிலிருந்து மனித எலும்புகளை எடுத்து வாயில் கடித்தபடி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பூசாரி ஈடுபட்டார்.